எப்போதும் நாம் எவ்வளவு அட்வான்ஸ் ஆக வேண்டும் என்பதை நாம் சுயம் தீர்மானித்து முன்னோக்கி பயணிப்பதும் செயல்படுவதும் ஒரு வகை என்றால், இன்னொன்று நம் எதிரி தீர்மானிப்பான் நாம் எவ்வளவு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பதை, அல்லது எதிரி நம்மை முன்னோக்கி செலுத்திக் கொண்டே இருப்பான் என்பதுதான். நாம் ஒரு பக்கம் நம் வீடுகளையோ தனி நபரையோ கூறும்போது நாட்டுக்கும் இது பொருந்துகிறது. நமது விமானப்படையை தான் தற்போது நாம் சொல்லி வருவது. அதாவது நாம் ஒரு பக்கம் விமானப்படையை எடுத்துக்கொண்டால் சக்தியாக இருக்கிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மிடம் பிரபலமான ராஃபேல் போர் விமானம் இருக்கிறது, சுகியோ SU-30 MKI என்ற விமானம் இருக்கிறது, டிசால்ட் மிரேஜ் 2000 என்ற போர் விமானம் இருக்கிறது. இந்த விமானங்கள் எல்லாம் மிக சக்தியும் அதிநவீன சக்திகளும் திறனும் கொண்ட விமானங்கள் தான். அதோடு சேர்த்து இந்தியாவின் சொந்த தயாரிப்பான, அதாவது கிட்டத்தட்ட 4.5 ஜெனரேஷன் அளவு திறமை கொண்ட தேஜஸ் என்ற போர் விமானமும் இந்தியாவிற்கு இருக்கிறது. இருந்தாலும் ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம், அதாவது 5th ஜெனரேஷன் என்பது இந்தியாவிற்கு இல்லை என்பது ஒரு குறையாகவே இந்தியா துவங்கி இருக்கிறது அல்லது கருதுகிறது என்று சொல்ல வேண்டும். ஏன் அப்படிப்பட்ட நிலைமை ஏன் வந்தது? ஏன் இப்போது திடீரென்று இந்த ஒரு நினைப்பு இந்தியாவிற்கு வர காரணம் என்ன? அதற்காக இந்தியா என்ன செய்ய போகிறது என்பதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். முதலில் சொன்னது போல குறை சொல்ல இயலாத அளவு இன்றைய இந்தியாவின் படைபலம் இருக்கிறது. சக்தி கொண்டதாகத்தான் இருக்கிறது. விமானப்படையும் குறை சொல்வதற்காக இல்லை. இருந்தும் 5ஆம் தலைமுறை அல்லது 5th ஜெனரேஷன் விமானம் பற்றி யோசிப்பதற்கு காரணம் மற்றவர்கள் முன்னோக்கி பாய்கிறார்கள் என்பதுதான். அதாவது எதிரி முன்னோக்கி பாயும்போது நாமும் அதற்கு இணையாகவோ அல்லது அதற்கு முன்னாடியாகவே பாய வேண்டிய நிர்பந்தம் நமக்கு ஏற்படுகிறது. குறிப்பாக நம்மை எப்போதும் எதிரியாகவே பார்க்கும் நாடுகள் அப்படி செய்யும்போது நாம் கட்டாயம் செய்து ஆக வேண்டும். 5th ஜெனரேஷன் போர் விமானங்கள் யாரிடமெல்லாம் உலக அளவில் இருக்கிறது என்று பார்த்தால் அதில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் முன்னணி வகிக்கின்றன. அமெரிக்காவின் F-22 ராப்டர் என்ற விமானமும் F-35 லைட்னிங் II என்ற அமெரிக்காவின் போர் விமானங்கள் 5வது ஜெனரேஷன் அல்லது 5வது தலைமுறை விமானங்கள் என்று கூறுகிறார்கள். ரஷ்யாவின் சுகியோ SU-57 என்ற போர் விமானம் 5ஆம் தலைமுறை ஜெனரேஷன் வகையை சார்ந்தது என்று சொல்கிறார்கள். அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள். இன்னொரு பக்கம் நம்மை எப்போதும் எதிர்மறையாகவே சிந்திப்பதும், எதிரி மனோபாவத்துடன் தான் எப்போதும் பார்ப்பதும், எப்போதும் கையில் ஆப்புடன் எப்போது இந்தியாவிற்கு ஆப்பு வைக்கலாம் என்று சுற்றுகின்ற எதிரியான சீனாவும் சொல்கிறது தங்களுடைய செங்டு J-20 என்ற போர் விமானம் 5th ஜெனரேஷன் என்று மார்தட்டி கொள்கிறது. ஆக இவர்களிடம் எல்லாம் 5th ஜெனரேஷன் விமானங்கள் இருக்கிறது என்பது இந்தியாவிற்கு ஏற்கனவே தெரியும். அதற்காக இந்தியா சில நகர்வுகளை முன்னெடுக்கிறது. முதலில் எந்த நாடு இந்த பட்டியலில் வந்து நிற்கிறது என்று பார்த்தால் முதலில் வந்து நிற்பது அமெரிக்கா தான். 2005லேயே F-22 ராப்டரை அறிமுகப்படுத்தி உலகை திரும்பி பார்க்க வைத்தார்கள். அதிலிருந்து 10 வருடம் தாண்டி 2015இல் F-35 லைட்னிங் II என்ற விமானத்தை அறிமுகப்படுத்தி உலகை பயப்படுத்தினார்கள். சீனா 2017இல் தன் பங்கிற்கு சாங்டோ J-20 என்ற விமானத்தை அறிமுகப்படுத்தி உலகுக்கு தெரிவித்தது. 2020இல் தான் ரஷ்யா சுகியோ SU-57 என்ற விமானத்தை கொண்டு வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் இனியும் வேடிக்கை பார்த்து கொண்டு நாம் இருந்துவிடக்கூடாது. நாமும் இவர்களிடம் போட்டி போடும் ஒரு நாடாக இன்று வளர்ந்திருக்கிறோம், இவர்களை முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இந்தியாவும் களத்தில் இறங்கியதுதான் AMCA என்ற ப்ராஜெக்ட். இதை கிண்டல் பண்ணி துருக்கி நாட்டை சார்ந்தவர்களும் சில வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியிட்டதாகவும் தகவல்கள் வருகின்றன. அவற்றையும் நாம் வழியை பார்ப்போம். முதலில் நாம் இந்த விஷயத்திற்கு வரும். தற்போதைய சூழலில் இப்போது இந்த AMCA என்ற தயாரிப்பு 26-27இல் ரெடியாகும் என்ற நிலையிலும் இந்தியாவிற்கு 5ஆம் தலைமுறை விமானம் கட்டாயம் தற்போது அவசரமாக தேவைப்படும் ஒரு நிலையில் தான் இந்தியா இருக்கிறது. அப்படி இந்தியா உடனடியாக இதை தயாரிப்பதற்கு முன்பாகவே கையாள வேண்டும், பயன்படுத்தவும் ஒரு 5ஆம் தலைமுறை விமானம் தேவைப்படும் என்று யோசிக்கும் அளவுக்கு நிர்பந்தம் எங்கிருந்து வருகிறது என்றால் சீனா பாகிஸ்தானுடன் சேர்ந்து முயற்சிக்கும் புதிய முயற்சிதான். அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளது. அதாவது புதிய அட்வான்ஸ்டு போர் விமானத்தை பற்றிய களத்தில் இறங்கியிருக்கிறது சீனாவும் பாகிஸ்தானும். இது தயாரித்து செயல்பாட்டிற்கு வர காலம் எடுக்கும் என்றாலும் தற்போதைய நிலையில் சீனாவை நாம் மிக மட்டமாகவும் ஒப்பிட முடியாது. அதாவது தொழில்நுட்பத்திலும் செயல்பாட்டிலும் குறை சொல்ல முடியாத அளவு திறனும் வேகமும் கொண்ட நாடு சீனாவும். மட்டுமல்ல, காப்பி அடித்தோ அல்லாமலோ தொழில்நுட்பத்தை விரைவாக கண்டறிந்து செயல்படுத்துவதிலும் அதை நடைமுறைப்படுத்துவதிலும் அதை உற்பத்தி செய்வதிலும் வேகமான செயல்பாடுகளும் திறனும் கொண்டவர்கள் சீனர்கள். அதை பல முறை பல நிலைகளில் பல துறைகளில் அவர்கள் அதை நிரூபித்திருக்கிறார்கள் இவ்வளவு காலத்தில். போதாததற்கு ஏற்கனவே 5th ஜெனரேஷனான J-20 விமானத்தை தயாரித்து செயல்பாட்டிற்கு கொண்டு வந்த அனுபவமும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதால் சீனா இந்த கூட்டணியில் தயாரிக்கப் போகும் போர் விமானத்தை மிக துரிதமாக செயல்படுத்தி
அதை உற்பத்தி செய்து செயல்பாட்டிற்கு கொண்டு வர இயலும் என்பதால் நாம் அதிக கவனத்துடனும் அதிக விழிப்புடனும் செயல்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. அதோடு சேர்த்து சீனா இப்படி நகர்வதற்கு முக்கிய காரணம் வேறு ஏதாவது இருக்கக்கூடும் என்பதால் நாம் சுதாகரித்து செயல்பட வேண்டிய அவசியமும் இங்கே ஏற்படுகிறது என்று இந்தியாவும் கருதுகிறது. அதற்காக 5ஆம் தலைமுறை விமானமான நம்மளுடைய AMCA தயாரித்து ரெடியாகும் வரை அதை நாம் காத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதை விட அதற்கு முன்பு சமாளிப்பதற்கு நாம் இனி வேறு விமானங்களை வேறு நாட்டிலிருந்து வாங்க வேண்டிய ஒரு ஆர்வமும் ஒரு நிர்பந்தம் இந்தியாவிற்கு வருகிறது என்றே சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்தியா உணர்கிறது. அதற்கான நகர்வுகளையும் இந்தியா முன்னெடுக்கிறது. அதன் எதிரொலியாகத்தான் அமெரிக்காவின் நிறுவனமான லாக்ஹீட் மார்டின் எனும் நிறுவனம் முன்வந்து சொல்கிறது, நாங்கள் உங்களுக்கு தயாரித்து தருகிறோம், நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதானது இந்த லாக்ஹீட் மார்டின் என்பது உலக அளவில் போர் விமான உற்பத்தி செய்து வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கும் அமெரிக்க நிறுவனம். இவர்களின் 5ஆம் தலைமுறை விமானம் என்று சொல்கின்ற F-35 லைட்னிங் II என்ற விமானத்தை தான் அமெரிக்காவும் பயன்படுத்துகிறது. மட்டுமல்ல, அமெரிக்காவின் கூட்டு நாடுகளான வாளுகளும் தலைகளும் எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த லாக்ஹீட் மார்டின் என்பது முன்பே சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு செய்தி என்னவென்றால், அவர்களிடம் இருக்கின்ற F-16 3வது 4வது தலைமுறையை சார்ந்த விமானத்தை விட அட்வான்ஸ் ஆனதாகவும் அவர்களின் F-22 என்ற 5ஆம் தலைமுறை சார்ந்த விமானத்தை விட கொஞ்சம் பின்தங்கியதுமான விமானத்தை நாங்கள், அதானது F-20N என்று புதிய பெயருடன் உங்களுக்கு தயாரித்து தருகிறோம், வேண்டுமென்றால் உங்கள் நாட்டிலேயே வந்து நாங்கள் தயாரித்து தருகிறோம் என்றெல்லாம் கொஞ்ச நாளாகவே இந்தியாவை மண்டையை கழுவி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. ஆனால் இந்தியா இதை ஒத்துக்கொள்ளாமல் பார்க்கலாம், எங்களுக்கு அப்படி ஒரு விமானம் தேவையில்லை என்ற வகையில் தான் இந்தியா பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. காரணம், 4வது தலைமுறை தாண்டி 5வது தலைமுறையை நோக்கி நீங்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கும் போது நாங்கள் கிட்டத்தட்ட 4வது தலைமுறையை தாண்டிய ஒரு விமானம் தான் தேஜஸ் என்ற விமானத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஆக எங்களுக்கு இப்போது 5ஆம் தலைமுறையை தாண்டியதோ அல்லது 5ஆம் தலைமுறை வகையிலான ஒரு விமானமே தேவையை தவிர இந்த பழைய வகையிலான விமானம் அல்ல என்று அமெரிக்கா நிறுவனமான இந்த லாக்ஹீட் மார்டினிடம் சொல்கிறோம். ஆனால் இதை இந்த நாடு மறுக்கிறது. ஏனென்றால் அப்படியெல்லாம் நீங்கள் நினைப்பது போல இது பழையது ஒன்றுமில்லை. பார்ப்பதற்குத்தான் F-16 போன்ற 3வது ஜெனரேஷன் 4வது ஜெனரேஷன் போன்று இருந்தாலும் இவற்றின் செயல்பாடுகளும் திறனும் மற்றபடி உள்ள இவற்றின் பயன்பாடுகள் எல்லாமே 5வது ஜெனரேஷன் வகையை சார்ந்ததாகத்தான் இருக்கும் என்றெல்லாம் நன்றாக பேசி பார்க்கிறார்கள். இந்தியாவும் இதற்கு வளைந்து கொடுக்கவோ ஒத்துக்கொள்ளவோ இல்லை என்பதுதான் உண்மை. இந்தியா நினைப்பது ராஃபேல் இருக்கிறது, தேஜஸ் இருக்கிறது, Su-30 MKI உண்டு. எனவே இவ்வளவு திறன் கொண்ட விமானங்கள் இருக்கும்போது எங்களுக்கு இந்த பழைய வகை சார்ந்த விமானங்கள் தேவையில்லை என்பதுதான். அதற்காகத்தான் AMCA என்ற விமானத்தை இந்தியா தயாரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு சில கால அவகாசங்கள் தேவை. அந்த இடைவெளியில் எந்த வகையிலும் நமது படை பலம் குறைந்துவிடக்கூடாது, நமது படையை வந்து குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது என்பதுதான் இந்தியாவின் நோக்கம். இங்குதான் முதலில் சொன்ன வாசகம் வலுப்பெறுகிறது. அதானது எதிரிகள் முன்னோக்கி அட்வான்ஸாக ஓடும்போது நாம் விரும்பினாலும் இல்லாவிட்டாலும் நாமும் அதற்கு ரெடியாக வேண்டும், அவர்களுக்கு ஏற்றவாறு ஓட வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு வருகிறது. இதைத்தான் முதலிலேயே கூறினோம், எதிரியே தீர்மானிப்பான் நம் எங்கு இருக்க வேண்டும், எப்படி ஓட வேண்டும் என்பதை. இந்தியாவின் இப்படி அடுத்த நாட்டிலிருந்து வாங்கியாக வேண்டும் அவசரத்திற்கு பயன்படுத்துவதற்காக என்ற நிலையில் இந்தியா நினைக்கும் போதுதான் இந்த நிலையில் அமெரிக்கா நிறுவனமான லாக்ஹீட் மார்டின் CEO இந்தியா வந்து பிரதான மந்திரியை சந்தித்திருக்கிறார். இதை தேசிய மற்றும் சர்வதேச ஊடகங்கள் கூட ஆயுதங்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் தான் லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்தின் CEO இந்தியா வந்திருப்பதாகவும் பார்த்திருப்பதாகவும் செய்திகள் வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றன. அமெரிக்கா நினைப்பது போல F-21 ஒன்று உருவாக்கி குறைந்த விலையில் தயாரித்து தருகிறேன் என்ற கதையெல்லாம் இங்கு எடுபடாது என்பது இந்தியாவிற்கு நன்றாகவே தெரியும். இந்தியா மௌனமாக இருப்பதும் இந்தியா கண்வைப்பதும் F-35 தான். ஆனால் இந்த F-35 அவ்வளவு எளிதாக வாங்கிவிட முடியாது. F-35 வாங்கிய பின்பு அல்லது அந்த ப்ராஜெக்டுக்கு பங்காளி ஆனதற்கு பின்பு S-400 என்ற மிசைல் ஏவுகணையை வாங்கியது ரஷ்யாவிடமிருந்து துருக்கி. அதனால் துருக்கியை அந்த ப்ராஜெக்டில் இருந்தே வெளியேற்றியது அமெரிக்கா. ஆதலால் ஏற்கனவே S-400 வாங்கி வைத்திருக்கும் இந்தியாவிற்கு அளிப்பது பற்றியும் விற்பனை செய்வது பற்றியும் நிறைய யோசிக்கும் அமெரிக்கா. மட்டுமல்ல, இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும். அமெரிக்காவிடமிருந்து ஒரு ஆயுதம் வாங்குவது அல்லது போர் விமானம் வாங்குவது, கப்பல் வாங்குவது போன்றதெல்லாம் மற்ற நாடுகளுடன் வாங்குவது போல அல்ல. அமெரிக்கா எப்போதும் தான் ஒரு ஆயுதம் கொடுக்கிறது என்றால் பல நிபந்தனைகளை முன்வைக்கும். தாங்கள் ஆயுதம் தருகிறோம், ஆனால் நாங்கள் செல்வது போல் எந்தெந்த நாடுகளுடன் எந்தெந்த உறவுகள் வைக்க வேண்டும், யாரிடம் பேச வேண்டும், எந்த தரமான பொருட்கள் நீங்கள் எந்தெந்த நாடுகளிலிருந்து வாங்க வேண்டும். அதானது சுருக்கமாக சொன்னால் மொத்தத்தில் நம்மை அவர்கள் ஆட்சி செய்வார்கள் அல்லது அவர்கள் இயக்குவார்கள் என்று வேண்டாலும் சொல்லலாம்.
இது ஒரு பெரும் பிரச்சனை. அதாவது நமது சுதந்திரமான செயல்பாட்டிற்கு எல்லாம் தடைகளாகவே இவர்கள் வருவார்கள் என்பதுதான். கடந்த காலங்களில் பல நாடுகளிடம் ஆயுதம் விற்பனை செய்யும் போதும் அமெரிக்கா செய்யும் வேலைகள் இதுதான். வேறு ஏதாவது ஒரு நாட்டிலிருந்து நாம் ஏதாவது ஒரு ஆயுதமோ அல்லது அவர்கள் விருப்பத்தை மீறி ஒரு பொருளையோ வாங்கினால் கூட உடனே அமெரிக்கா இந்த வேலையில் இறங்கும். அவர்களிடமிருந்து அந்த ப்ராஜெக்ட் அல்லது அந்த திட்டத்திலிருந்து நம்மை வெளியேற்றும், ஒதுக்கி வைக்கும், பொருளாதார தடை அல்லது நமக்கு தர வேண்டிய விஷயங்களை தராமல் நிறுத்தி வைக்கும். ஏன் ரஷ்யாவின் தங்கம் கூட இன்று ஐரோப்பிய நாடுகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆக இது போன்ற சூழ்நிலைகளை இந்த நாடுகள் உருவாக்கிவிடும். ஆகையால் தான் அமெரிக்காவிடம் போன்ற நாடுகளிலிருந்து ஒரு பொருளை வாங்குவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. இதுதான் பிரச்சனை. அமெரிக்காவில் உள்ளுதான் இந்தியாவின் சுதந்திரமான செயல்பாட்டிற்கும் குந்தகமாக நாளை எதிர்காலத்தில் வரக்கூடும் என்று இந்தியா கருதுகிறது. S-400 ஏற்கனவே ரஷ்யாவிடமிருந்து வாங்கி இருப்பதால் F-35 என்ற இந்த 5வது ஜெனரேஷன் விமானத்தை இந்தியாவிற்கு தர மறுத்து F-21 தருகிறோம் என்று அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைப்பது போல F-16 போல இது பழைய ஜெனரேஷனோ பழைய விமானமோ அல்ல. F-22 போல அனைத்தும் இல்லை என்றாலும் சிறு வித்தியாசம் மட்டுமே இருக்கக்கூடும் என்றும் சமாளித்து பார்க்கிறது இந்தியாவிடம் அமெரிக்க நிறுவனம். F-22 அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு விற்காது என்பதும் இங்கு கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அது அதனுடன் சொந்த தயாரிப்பும் சொந்த தேவைக்காகவும் வைத்திருக்கிற ஒரு விமானமாக அது நினைக்கிறது. எனவே F-22 தர வாய்ப்பே இல்லை. ஆக F-35 தான் இந்தியா கண் வைக்கிறது. அதைத்தான் வாங்கி ஆக வேண்டும். ஏனென்றால் அமெரிக்கா பல நாடுகளுக்கும் அதை கொடுத்திருக்கிறது. ஆக இனி F-21 நவீனமாக்கி இந்தியாவில் தயாரிக்க திட்டமிட்டு இந்தியாவிலேயே ஒருவேளை அதை உற்பத்தி செய்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதை இந்தியாவிற்கு தேவையான அளவு வலுப்படுத்தியோ அல்லது மேம்படுத்தியோ அதை தயாரித்து அமெரிக்காவிடமிருந்து பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்தியா F-35 வேறு ஏதாவது வழியில் காம்ப்ரமைஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு வழிக்கு கொண்டு வந்து கூட அதை பெற்றுக்கொள்வதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆக இல்லை என்றால் இதற்கு எல்லாவற்றுக்கும் அடுத்து ஒன்று பதிலாக வருவது சுகியோ Su-57 என்ற ரஷ்யாவின் விமானம்தான். ஏற்கனவே ரஷ்யா போர் விமானங்களும் ரஷ்யா போர் தளவாடங்களும் நாம் அதிகம் பயன்படுத்துவதால் ரஷ்யா தொழில்நுட்பம் சார்ந்த பல விஷயங்களிலும் நமது இராணுவம் கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நமது வல்லுநர்கள் அதிக பழக்கம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே ரஷ்யாவின் தொழில்நுட்பம் கொண்ட இந்த அல்லது சில சீர்திருத்தங்களை அந்த விமானங்களில் செய்து நமக்கு தேவைக்கேற்றபடி அதை பயன்படுத்தவும் முடியும். அவற்றை கையாளுவதும் எளிதாக இருக்க முடியும். மட்டுமல்ல மற்ற இவற்றில் பயன்படுத்த முடிகின்ற மற்ற ஆயுதங்கள் மிசைல்கள் அனைத்துமே ரஷ்யா வகையை சார்ந்தது என்பதால் பயன்பாட்டிற்கும் இது எளிதாக இருக்கும் என்று கருத்து சொல்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே F-35 அல்லது F-21 மெருகேற்றி செய்ய போகிறார்களா அல்லது இந்த Su-57 வாங்க போகிறார்களா என்பதெல்லாம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்தியா மௌனமாக ரகசியமாக யோசிக்கிறது, சிந்திக்கிறது. வாங்கும்போது தான் அது வெளியுலகத்திற்கு தெரிய வரும். இது ஒரு பக்கம் நடக்கும்போது இந்தியா ANCA ப்ராஜெக்டை முன்னெடுத்து செல்கிறது. மிக விரைவில் முடிந்த அளவு அதிவேகமாக இதை தயாரித்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் இந்தியா குறிப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் அதிக தொழில்நுட்பத்தை இதில் புகுத்த வேண்டும் என்பதிலும் குறியாக இருக்கிறது. இந்தியாவிற்கு என்ஜின் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்றாலும் அதற்காக பன்முனை முயற்சியை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. ஆக மிக விரைவில் அதன் இலக்கை எட்டும் என்றே தோன்றுகிறது. அதோடு இதை Mark 1 5th ஜெனரேஷன், Mark 2 6th ஜெனரேஷன் என்று தொடர்ந்து இதை அடுத்தடுத்த ஜெனரேஷன்களில் உருவாக்கவும் இந்தியா திட்டமிட்டே செயல்படுகிறது. தற்போதைய சூழலில் அமெரிக்காவையும் எப்படி கையாள வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் இந்தியாவிற்கு தெளிவு இருக்கிறது. அது வழியாக இந்தியாவின் விமானப்படை வலுப்பெறும் என்பதில் சந்தேகமில்லை.